ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலத்தில் தொடர்ந்தே ஒரு 10-15 ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் பெற்றவர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை, செந்நீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம், அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து விட்டது. இது ஆட்சி கோளாறா, காவல்துறை கோளாறா, மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனிமனித ஒழுக்கம் கட்டுவிட்டது. காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது. பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லிவாக்கத்திலே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண், அந்த குழந்தையை 7-8 பேர், எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். மனிதா வாழ்கிறான் இங்கே. எல்லோரும் அல்ல, நம் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும். அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள். தாய் என்றால் தெய்வம். அப்படிப்பட்ட பெண் இனத்தை, குழந்தைகளை 8 வயசு 10 வயசு குழந்தைகளை, கல்லூரி பெண்கள், ஒரு நாய் கஞ்சா அடித்து விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயரில் கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருதலை காதல். அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது, அவ பார்த்தது கூட இல்லை. இவனா ஒருதலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல்னும் இல்லைன்னா கத்தியால குத்திடுறான், திராவம் வைத்திடுறான். அநியாயம் நடக்கிறது. யாரோ சிலர் தான், எல்லோரும் அல்ல. இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி. இது தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்தது. சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டதென்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்புகள் வரும்போது சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும். ஆனால் இது கூட நடக்கக்கூடாது. இதை அனுமதிக்க கூடாது. அரசாங்கம் இதில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும். இருக்கிறார்கள், சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்ணுறான் அதெல்லாம். இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம், இந்தியாவில் புகழ்பெற்றது, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள். யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒருவன், அவன் 26 குற்றங்களை புரிந்திருக்கிறான், வழக்கு இருக்கிறது. அந்த சொறி நாயை, வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய்க்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். மகாத்மா காந்தி சொன்னதை போல, ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. எங்கே பெற்றது நாடு? எங்கே சுதந்திரம் பெற்றது? பகலிலே நடக்க முடியவில்லை. இது ஒட்டுமொத்த இந்தியாவில் பிற மாநிலங்கள் பார்த்தால் இதை விட கேவலமாக இருக்கிறது, இதை விட மோசமாக இருக்கிறது. ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும். ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக, தாயாக பாதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண்ணீரா, பெண்ணின் கண்ணீராக செந்நீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன்.